கோவில்களில் கும்பாபிஷேகம் நடத்தும்போது அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் என குறிப்பிட்டிருப்பார்கள். இது ஏன் என்பது உங்களுக்கு தெரியுமா? கோவில்களில் கும்பாபிஷேகம் நடக்கும் முன் கருவறைகளில் உள்ள சுவாமி சிலைகளை தனியே எடுத்து வைப்பார்கள். அதன் பின் பராமரிப்பு பணிகளை முடித்து மீண்டும் அந்த சிலைகளை பீடத்தில் பொருத்துவார்கள். அப்போது அவற்றை பொருத்த ஒரு மருந்து பயன்படுத்தப்படுகிறது. அந்த மருந்திற்கு அஷ்டபந்தனம் என்று பெயர். அஷ்டம் என்றால் 8, பந்தனம் என்றால் கலவை. இந்த மருந்து 8 வகை பொருட்களால் ஆனது. அரக்கு, குஸ்கல்பம், தேன்மெழுகு, கல்காவி, ஜாதிலிங்கம், செம்பஞ்சு, வெண்ணெய், சுக்கான் பொடி ஆகியவையே அந்த பொருட்கள். இந்த கலவையை கும்பாபிஷேக காலத்தில் பக்தர்களே அரைத்து கொடுப்பார்கள். இதை தடவுவதன் மூலம் அடுத்த கும்பாபிஷேகம் நடக்கும் வரை அந்த சிலைகள் அப்படியே நிலையாக இருக்கும். இதன் அடிப்படையிலேயே கும்பாபிஷேகத்தை அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் அல்லது புனராவர்த்தன கும்பாபிஷேகம் என அழைப்பர்.